நிறைய பேர் துவாவால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர்கள் உண்டு. அந்த நேரத்தில் ஏதோ ஹிதாயத்தை வந்து கையை தூக்கி இருப்பாங்க, டக்கு நல்லாட்ட அழுது புலம்பி கேட்டு வாங்கியிருப்பாங்க. அல்லா டக்கு டக்குன்னு தூக்கி கொடுக்குறேன். நீங்க அன்னைக்கு எந்த பதிலை இன்றைக்கு பேசுகிறோமோ யோசித்து பாருங்கள். அந்த பதிலில் அல்லாஹுவை நிர்பந்தித்த அல்லாஹுடைய தூதர் அந்த உதவியை பெற்றதுடைய விளைவு 1440 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த மொழியில் நான் இன்றைக்கு உங்களுக்கு உரை நிகழ்த்துகிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் கேட்ட துவா என்ன கேட்டாங்க? இன்னைக்கு எங்களை முடிச்சிட்ட, உன்னை வணங்குறதுக்கு ஆள் இல்ல, எங்களுக்கு நீ உதவியை செஞ்சே ஆகணும், நீ தான் எங்களுக்கு உதவியை தரணும் என்று நிர்பந்தித்து கேட்டு பெற்றார்களே அந்த உதவி. அந்த வெற்றியில் தொடங்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வெற்றி பயணத்தை. துவா, எல்லாமே துவா. தாயிஃபில் அடித்து துரத்திய போதும் இந்த மக்கள் இல்லை என்றாலும் இவர்களின் சந்ததிகளை அல்லாஹ் ஹிதாயத்துக்கு கொண்டு வருவான் என்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரின் துவா. இன்னைக்கு அந்த பிராந்தியத்துல அந்த சுத்தி பார்க்கிற எந்த இடத்துலையுமே ஒரு முஸ்லீம் அல்லாதவரை நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மாற்றத்தை, புரட்சியை தன்னுடைய துவாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்.